மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர், நாங்கள்தான் தலித் சகோதரர்களுக்கு அனைத்தையும் செய்தோம். இஸ்லாமிய சகோதரர்கள் ஒரு படத்தோடைய கான்செப்ட்ங்கிறது ஒவ்வொருத்தருடைய பார்வையில் இருக்கு. அப்ப 99 to 2004 உங்களுடைய ஐயா கலைஞர் அவர்கள் என்ன பேசினாரு நாங்களும் இப்ப எடுத்து பேச முடியும். RSS இயக்கம் சமூக இயக்கம் சொன்னது இதே அவையில, அதையும் நாங்க சொல்ல முடியும். அதனால மானிய கோரிக்கைகள் விவாதம்ங்கிறது நான் திருப்பி பதிவு பண்றேன். இதோட 4 முறை அரசை குறை சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு. நாங்க அமைதியா கேட்டுட்டு இருக்கோம். யாருடைய பேச்சிலையும் நாங்க குறுக்கிட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் குறைகளை சொல்லணும்னா நாங்க 50 வருஷ வரலாற்று நாங்களும் எடுப்போம். 99 to 2004 கோத்ரா கலவரம் நடக்கும் பொழுது என்ன குரல் கொடுத்தீங்க நீங்க? இஸ்லாமியர்களுக்கு பாதிக்கப்படும் பொழுது அமைச்சரவையில் இருந்தது யார்? இதே திமுக தான். அமைச்சரவையில் இருந்து என்ன அப்ப குரல் கொடுத்திருக்கலாமே. கோத்ரா கலவரத்துல எல்லா இஸ்லாமியர் இறக்கப்பட்டாங்க, அதனால நாங்க அமைச்சரவையில் இருந்து ரிசைன் பண்றோம், எங்களுக்கு பதவி முக்கியம் இல்ல, இஸ்லாமியர்களுடைய உயிர் தான் முக்கியம் அப்படின்னு பதவியிலிருந்து விலகி இருக்கலாமே. திமுக விலகி இருக்கலாமே. 99 2004 வரைக்கும் பிஜேபியோட ஆட்சி 5 வருஷம் முழு முதலா கொண்டு வந்து திமுக. இந்த பாவமும் இந்த வரலாற்றையும் எப்பயும் மறைக்க முடியாது. அதனால குறைகள் சொல்லாதீங்க. நாங்களும் வரலாறு, எங்களுக்கு வரலாறு தெரியும். அப்ப நம்மளுடைய தலித் சகோதரர்கள் பத்தி சொல்லும்போது சொல்றாரு, போன கவர்மெண்ட்ல தமிழ்நாடு recorded at 67% rise in atrocities against Dalit between 2019 to 2023. The highest increase in the country according to the report by the National Campaign and Dalit Human Rights Commission. இது நாங்க சொல்லல, NCDHR சொல்றாங்க. இந்த தமிழ்நாட்டிலே அதிகமான தலித் மக்களுக்கு எதிரான கிரைம் நடந்தது உங்களுடைய ஆட்சியிலிருந்து இங்க டேட்டா சொல்லுது. இத நாங்க இங்க பதிவு பண்றோம். அதனால குறைகள் சொல்லாதீங்க. அப்புறம் தலித் மக்களுக்கான ஒதுக்கிய நிதி, திமுக ஆட்சியில் நிதி பயன்பாட்டு குறைபாடுகள், CAG ஆடிட் அண்ட் டேட்டாவில், அதாவது CAG உடைய கவர்மெண்ட் டேட்டா, அதோட ஆடிட் ரிப்போர்ட் ஆதிரே டிராவிட வெல்ஃபேர் தொடர்பான பல கல்வி மற்றும் ஸ்காலர்ஷிப் எட்ஸில் தொடர்ச்சியான சேவிங்ஸ் இருந்தால் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2021-22 மட்டும் SC/ST கேர்ள்ஸ் லிட்டரசி இன்ஸ்டிடியூட் 6.67 கோடி சேவிங். அப்ராட் ஸ்காலர்ஷிப் ஃபார் SC/ST ஸ்டூடெண்ட்ஸ் 5.31 crore சேவிங்ஸ். ஹையர் எஜுகேஷன் ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப் ரூபாய் 5.58 கோடி சேவிங்ஸ். அப்புறம் SC/ST ஸ்டூடெண்ட்ஸ் எஜுகேஷனல் அசிஸ்டன்ஸ் ரூபாய் 7.24 கோடி சேவிங்ஸ் போன்ற தொகைகள் பதிவு செய்யப்பட்டன. இதன் மூலம் ஒதுக்கப்பட்ட நிதி முழுமையாக பயனாளிகளிடம் சென்றவில்லை. அதாவது நிதியை ஒதுக்கிட்டு இந்த எந்த ஃபண்டும் தலித் மக்களுக்கு போய் சேரல. இது நாங்க சொல்லல, இதோடைய CAG ரிப்போர்ட் சொல்லுது. அதனால உங்களுடைய பாலிசியை பத்தி சொல்லுங்க. அரசுடைய 100 நாள் தான் நாங்க வந்திருக்கோம். ஒரு வாரம் சொன்னாரு, சமூக நீதித்துறைன்னு மாத்திட்டாங்க, சாதியை குறிப்பிட்டா போயிடுமா. இந்த அரசு சாதிங்கிற வார்த்தையை ஒழிக்கணும் நாங்க நினைக்கிறோம். அதனாலதான் பெயரை மாத்தணும், வேற எதுவும் கிடையாது. நீங்க காலனின்னு ஒழிச்சீங்க, காலனி ஒழிஞ்சிருச்சா? 25% இந்த 75 வருஷத்துல இன்னும் விழுப்புரத்திலும் கள்ளக்குறிச்சியிலும் தமிழகம் முழுவதும் இன்னைக்கும் காலனில தலித் மக்கள் அதே குடிசையில தான் இருக்கிறாங்க. தேர்தல் பிரச்சாரம் பண்ணும்போது சாதாரண குடிசையில, அந்த இடத்துல தண்ணி இல்ல, ரோடு இல்ல, மெடிக்கல் இல்ல, அங்க இருக்கக்கூடிய பெண்கள் ஹையர் எஜுகேஷன் போல. இப்ப சர்வே எடுத்து சொல்ல முடியும், அதிகமான பெண் கல்வியில முக்கியத்துவம் கொடுத்திருக்கோம். ஆனால் தலித் பெண்களுக்கான முக்கியத்துவம் கடந்த 75 வருஷத்துல கொடுக்கப்படலை. இந்த டேட்டா தான் உண்மை. நீங்க இப்பயும் சொல்றோம், வாங்க நீங்க காலனிங்கிற பேரை மாத்திட்டோம். நான் பேசி முடிச்சிடறேன், அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணா பதில் சொல்லுங்க. ஜனநாயகபூர்வம் அருவன் பண்ணுவோம். அவர் குறை சொன்னார்ல, பேசி முடிப்போம். உங்களுடைய ஆட்சியில தலித் மக்களுக்கு இந்த சவுண்ட் எல்லாம் விட வேண்டாம். நீங்க பேசுங்க எல்லாரும். நாங்க இல்ல வேண்டாங்க, நீங்க கருத்தை மட்டும் சொல்லுங்க. கருத்தை மட்டும் சொல்லுங்க. இல்ல கருத்தை மட்டும் சொல்லுங்க. மாண்புமிகு உறுப்பினர் என்ன பேச அலோ பண்ணணும். எல்லாரும் பேசினாலே எந்திரிச்சு நின்னோம்னா அப்புறம் நம்மளும் எந்திரிச்சு நிக்க வேண்டியது. அவங்க பேச நான் இல்ல அவர் பேசி முடிந்ததும் இல்லங்க அவர் இல்ல நீங்க இல்லங்க இல்ல அவர் என்ன சொல்லுங்க, நீங்க பதில் சொல்லுங்க. நான் கேக்குறோம், அனுமதி தரேன். நாங்க பேசி முடிச்சு என்ன வேணா பேசுங்க, நாங்க கேக்குறோம். உட்காருங்க. நான் பேசி முடிச்சோட நீங்க என்ன வேணா பேசுங்க, நாங்க பேசி முடிக்கல. இருங்க,
மாணவ இருங்க. என்ன மாணவ பின்னாடி உட்கார சொல்லுங்க. பொதுப்பணித்துறை அமைச்சர் என்ன பார்த்து பேசுங்க. பின்னாடி எல்லாரும் உட்கார சொல்லுங்க. மாணவ பொதுப்பணித்துறை என்ன பார்த்து பேசுங்க. பாருங்க நான் சொல்றேன் இல்லங்க 75 ஆண்டு காலமாக இப்படிப்பட்ட குடியிருப்புல இருக்கக்கூடிய பெண்களுக்கு இன்னும் அடிப்படை வசதிகள் இல்லைன்னா ஒரு கருத்து சொல்ல இருக்குன்னு நீங்க சொல்ற கருத்து அவர் பேசி முடிச்ச பிறகு சொல்லுங்க. எங்க என்ன இருக்கு உங்க கருத்துக்களை பதிவு பண்றது அனுமதி தரேன். நீங்க பேசி முடிங்க. நீங்க கருத்து முடிங்க நீங்க உடனே தரேன் உங்களுக்கு. துணைத் தலைவர்கள் உட்காருங்க. அவர் சொல்லி முடிச்ச உடனே தரங்க உங்களுக்கு. நீங்க சொல்லுங்க. நான் ஆதாரபூர்வமா தான் பேசிட்டு இருக்கேன். சொல்லுங்க. மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் 7 நிமிஷம் பேசிட்டு இருந்தாரு. நாங்களும் இப்ப எதுவும் சவுண்ட் போடல. இல்ல வேண்டாம் அப்படி சொல்லக்கூடாது. நீங்க விடுங்க. நீங்க கருத்தை மட்டும் பேசுங்க. நீங்க இல்லங்க. இல்ல நாங்கள் இருங்க. உட்காருங்க. இல்ல மாண்பு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் நீங்க உங்க கருத்துக்களை சொல்லிக்கொண்டே வந்து கருத்தை சொல்லி முடிங்க. நீங்க இல்ல நான் பேசும்போது ஏன் சவுண்ட் கொடுக்குறீங்க? இல்ல அது வேண்டாம். நீங்க விடுங்க. நீங்க என்ன பார்த்து சொல்லுங்க. நீங்க பேசுங்க. தொடர்ந்து பேசுங்க. நீங்க பேசுங்க. நாங்க யாரையும் மிரட்டல. எங்களை மிரட்டினாலும் நாங்க பயப்படுற ஆள் கிடையாது. அதுதான் நாங்க சொல்ல வரோம். நீங்க பேசி முடிங்க. எதிர்கட்சிகள் நீங்க பேசி முடிங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, எதிர்கட்சிகள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் நாங்கள் பதில் சொல்லக்கூடிய சொல்லுங்க. அவங்களுடைய கோரிக்கைகள், திட்டங்கள், பாலிசி பத்தி பேசினா அதுக்கு நாங்க எந்திரிச்சு பதில் சொல்லவும் செய்யறோம். அப்ப குற்றச்சாட்டு சொல்றாங்க. ஒரு 100 நாள் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் பார்த்து சொல்றாங்க சமூக நீதி துறைன்னு பேர் வச்சிருக்காங்க. சாதிங்கிற பேரை எடுத்துட்டா உங்களுக்கு இந்த அரசு மாறிடுமா? பேரளவுக்கு வச்சிருக்காங்க. அப்ப காலனின்னு பேரை மாத்துனீங்க. உங்களுடைய உள்நோக்கம் என்ன? காலனிங்கிற ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது. தலித் மக்களுக்கு அவமதிப்பா இருக்குங்கிறது உங்களுடைய உள்நோக்கத்தை நாங்க எந்த விதமான இன்னொரு அர்த்தத்தை கற்பிக்கல. ஆனால் அந்த காலனின்னு பேர் மாத்தினால தலித் சகோதரர் இருக்கக்கூடிய ஏன் சென்னையிலே 40% ஸ்லம்ஸ் தான் இருக்கு. சென்னையில இருக்கு. நான் கூட்டிட்டு போவேன். நார்த் மெட்ராஸ் ஃபுல்லா 60% ஸ்லம்ஸ் இருக்கு. தமிழ்நாடுல நார்த். இதுல என்ன தவறான தகவல்? யார் சொன்னா? இல்ல நான் பேசி முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க. நான் பேசி முடிக்கல. சுருக்கமா முடிங்க. அதாவது தமிழ்நாடு முழுவதும் தலித் மக்கள்ல திருப்பியும் சொல்றேன், தலித் மக்கள் இன்றைக்கும் ஒரு காலனில இவங்க சொல்றாங்களே பேர் எடுத்துட்டாங்களே, இன்னும் ஸ்லம்ஸ்ல தான் அவங்க கிட்டத்தட்ட 100 பேர் இருந்தாங்கன்னா 60-65% தலித் மக்கள் ஸ்லம்ஸ்ல தான் இருக்கிறாங்க. தமிழ்நாடு முழுவதும் 100 பேர்னா 30% ஸ்லம்ஸ் தான் இருக்கு. வட மாவட்டங்களும் சரி, தென் மாவட்டங்களும் சரி. அது ஏன்னா நான் தேர்தல் பிரச்சாரம் 234 தொகுதி போயிருக்கேன். எங்களுக்கு தெரியும். அதனால இந்த ஒளிமறைவு இல்லாம தலித் மக்கள் பெரிய பெரிய ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்றாங்க. அவங்க பொருளாதார சுதந்திரம் அடைஞ்சிட்டாங்க. நாங்கள் சொல்றோம் வரலாற்றுல முதலில் 6 அமைச்சர் சொன்னாங்க. 8 அமைச்சர்களுக்கான அதிகாரத்தை கொடுத்திருக்கோம். புரட்சியாளர் அம்பேத்கருடைய குறிக்கோள் என்னன்னா தலித் மக்களுக்கு நாங்க தண்ணி கொடுத்தோம், வீடு கொடுத்தோங்கிறது முக்கியம் இல்ல. அம்பேத்கருடைய கனவு தலித் மக்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கப்பட வேண்டும். முதல் முறையாக வரலாற்றில் ஒரு கல்வித்துறை, அதாவது எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், ஹையர் எஜுகேஷன் ரெண்டுத்துக்கும் சேர்த்து அமைச்சர்களை கொடுத்திருக்கோம்.